ஹாய் ப்ரோ, வணக்கம். நேற்று தொடர்ந்து 2 நாள் அருமையாக ஏபிஎல் எடுத்தா பிசியில் போகுது மாறுதே தவிர மற்றபடி நம்ம சொல்கிற நம்பர் அதே பேட்டர்னில் அருமையாக கேமுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது, வராமல் போக கிடையாது. அப்போ இன்றைக்கி என்ன நடக்கும்? இந்த 982 அப்படின்னு வச்சா இந்த 9ஓட டச் நம்பர் 1 உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா 82ஓட டச் நம்பர் 3 வரணும். எல்லா நாளும் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபேமிலி டச் நம்பர் தான் உள்ளே கொடுப்பான். 2 ஃபேமிலி டச் நம்பரும் உள்ளே எல்லா நாளும் உட்காராது. அப்போ நம்ம எது உள்ளே வரப்போது கொஞ்சம் போர்டு கேசிங் எடுத்தால் தான் அதை அனலைஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக போர்டு மார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏர்போர்ட் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் எடுக்கலாம். கீழே 483 494 இது ஒரு ரூட்டு அருமையாக இருக்கும். இல்லை 484 494ன்னு வைக்கலாம். 3ஆம் நம்பர் ஏன் சொல்கிறேன்னாக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைனாக 9ஆக இருக்கும். அப்போ மைனஸ் பேட்டர்னில் பார்த்தா 993 மேலே 94. இதே ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 998 999. அப்போ இந்த ரூட்டில் பிடிச்சாலும் 488 499 போயிடும். இது வேறு மொபைல் வச்சு மாறி போயிடுச்சா. இந்த ஆங்கிளில் பிடிச்சாலும் வீடியோ எடுக்கிற டிஸ்டன்ஸே ஆகக்கூடாது. இந்த ஆங்கிளில் பிடிச்சாலும் உங்களுக்கு ஏ போர்டில் ஒரு 8 அல்லது 3 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனம் பார்த்துக்குங்க. எல்லா போர்டையும் சொல்லிடுறேன், உங்களுக்கு எந்த போர்டு வருதோ அதில் நீங்கள் எடுக்கணும். மற்றபடி ரூட் மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். இது பார்த்திங்கன்னா ரிவேர்ஸ் பேட்டர்னில் இருக்குது. ஏன்னா 8 அங்கே போய் கிடக்குதா, மேலே 80ன்னு கிடக்கு. இந்த 80 திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 991 வர்ற கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கும், இந்த ஆங்கிளில் பாருங்கள், மேலே 995. அப்போ 96னா பீபோர்டில் ஒரு 1 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பீபோர்டு 1 வரல அப்படின்னாக்கும் இந்த இடத்துல யார் வரணும்? 94 வராது. திரும்ப ஒரு 9 நம்பர் பீபோர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் 1க்கு வாய்ப்பு கொடுக்குறேன். பீபோர்டு 1 அப்படின்னு நான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு எது வருதோ அதை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வர்றது நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து சீபோர்ட் ரூட்டு இங்கே இருக்குது. சீபோர்ட் ரூட்டு இங்கே இருக்குது. கீழே மேலே 946 அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு சீபோர்டில் ஒரு 5ஆம் நம்பருக்கு அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த டைரெக்ஷனில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு 5ஆம் நம்பர் கிடைக்கும். இதை டைரெக்ஷன் விட்டுட்டு இதே வேறு டைரெக்ஷன் பாருங்கள். இந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா 2 எல்லா பக்கமும் 8 தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் நம்பர் தான் இங்கே வைக்கணும். என்ன நம்பர் வைக்கலாம்னா 982ன்னு வச்சா 83 போகும். அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அப் டவுன் இந்த மாதிரி 4 ஆங்கிளையும் யோசிக்கணும். அப்படி யோசித்தா தான் இந்த இதை ஒவ்வொரு போட்டும் நம்ம செட் பண்ணி வர்றப்போ அப்போ அதோடய பேர் நம்பர் 3D அலைன்மெண்ட் அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு 3D டேரெக்டாக உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ சொல்லிட்டேன், மைனஸ் பட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 7. இதே ப்ளஸ் பட்டனில் பார்த்தீங்கன்னா 88 89ன்னு போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு 4ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் சொல்கிறேன்னாக்கும் எல்லாம் காரணம் ரூட்டு தான். இங்கே 278 வந்துருச்சு. அப்போ 327 328 அப்படின்னு அந்த பேட்டர்னில் போகலாம். அதேமாதிரி 378 379னா அங்கே 9 பவர் மாற்றுறதுக்கு பதிலாக இங்கே 2ஆம் நம்பர் இருக்கிறதுனால சீபோர்டில் ஒரு 4ஆம் நம்பருக்கு அருமையான வாய்ப்பு இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் பிடிங்க 319ன்னு வந்துருச்சு. அப்போ 319னா 329னா அந்த இடத்துல 4 வரணும். 320 அப்படின்னாக்கும் 5 வரணும். அப்போ சீபோர்ட் டார்கெட்டை பொறுத்தளவுக்கு 4 5. பி போர்டில் 2 நம்பரும் எடுத்தாச்சு, ஏ போர்டில் 2 நம்பர் எடுத்து. ஏ போர்டில் என் ரூட்டில் 03 தான் வந்திருக்குது. பி போர்டில் 1 9, சி போர்டில் 4 5 அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த சைபர் 14 சைபர் 15 சாரி 15 சைபர் வைக்கக்கூடாது, 3 வைக்கணும். ஏதாவது ஃபேமிலி செட்டிங்கிறது அதை மாற்றி வச்சிட்டோம்னா இன்னைக்கு அவுட் ஆகிடும். மற்றபடி இப்போதைக்கு இந்த போர்ட் செட்டிங் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஃபைனல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் ஓப்பன் போர்ட்ஸை போட்டு விட்றேன் எல்லா இடத்துலையும். ஓகே, பாய்.